சைனால ஹேர் சலூன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். பையனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேங்க. இங்கே ப்ரைஸ் என்ன, என்ன மாதிரி சர்வீஸ் இருக்கும், எப்படி ஹேர் கட் பண்ணுவாங்க அப்படின்றத வீடியோ பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹேர் கட் பண்ணுவாங்க. அதாவது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவாங்க. வெறும் தண்ணியை போட்டுட்டு இது பண்ணுறதில்ல. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே டைப்பில் வந்து பண்ணுவாங்க. அதாவது சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்கிறேன். இதே நம்மலாம் லேடிஸ்லாம் போயிருக்கோம் அப்படின்னா ஷாம்பு போட்டுமே வாஷ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எப்படி மாறி இருக்கு என்னன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல தெரியுதுங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒருத்தர் கார்டு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 18 ஆரம்பி நீங்கள் கொடுத்துட்டு இந்த கார்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இந்த கார்டு தாங்க பரவாயில்ல. நம்ம ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா தான் வருது. இதே மால்லலாம் விட்டுறோம் அப்படின்னா 300, 400, 500 ரூபாய்க்கு மேலே கூடயே வருங்க. இங்கே பரவாயில்ல. ஹேர் கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபாரினர்ஸ் இருந்தாலும் நல்லா வந்து பேசுவாங்க. அதுவும் சைனீஸ் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாவும் பேசுவாங்க, பாசமாகவும் பேசுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என் பையனை ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போனோன்னா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஆண்டி பேசிகிட்டே இருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன ஊர், எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நல்லா பேசுகிற சைனீஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நம்ம மெம்பர்ஷிப் மாதிரி சேர்றதும் இருக்குது. மொத்தமாக இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கட்டிட்டோம் அப்படின்னோம்னா கண்டினியூவாக நம்ம இங்கேயே வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஆஃபர் மாதிரியும் இருக்கும். ஹேர் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவும் இங்கே கட் பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மரத்தடியில் எப்படி ஹேர் கட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சைனாலேயே. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு இருக்குதுன்னு. அதுவும் மரத்தடியில் ஹேர் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வயசான தாத்தா பாட்டிக்கு வந்து மற்றவங்களுக்கு வெட்டிடுவாங்க. அங்கே ஹேர் கட் பண்ணோம்னா 130 ரூபா தான் வருது நம்ம இந்தியன் ரூபாய்க்கு. இங்கே 250 ரூபா வருதுங்க. ஹேர் கட் பண்ணிட்டோம் பாருங்கள். எப்படி கட் பண்ணியிருக்காங்க என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள். ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுலேயே சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன். அதுவுமே உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். அவங்க பேசுனது எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்குதா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சைனாவில் வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் போகணும் அப்படின்னா வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் நிறைய லைக்கே பண்ணுறதில்ல. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் இருந்தால் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.